பாஜக வந்து எப்படி வெப்பனைஸ் பண்றது, இடியை வெப்பனைஸ் பண்ணி பிஎம்எல்ஏ வெப்பனைஸ் பண்ணி அதை ரெண்டும் எடுத்துக்கொண்டு லிக்கர் ட்ரேடை வந்து போக்கஸ் பண்றாங்க. இது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதைத்தான் நாம் வந்து இன்னும் கொஞ்சம் சற்றே விரிவாக பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்ப இது வெறும் தமிழ்நாடு அரசை குறிப்பா திமுகவை குறிவைக்கிற வேலை மட்டும் நம்ம அதை நகர்த்திட்டு போயிட முடியுமா? எதுவுமே இல்லாம வர்றாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்ப அங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, அந்த பாட்டிலுக்கு கூடுதல் விலை விற்பதாக இருக்கட்டும், லைசன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த அதிகாரிகளுக்கும் ஆலைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு, இப்ப இதுல எதுலையுமே சம்பந்தம் இல்லைன்னு நம்ம தள்ளிட்டு போயிட முடியுமா? அதான் அது எப்படி பிஎம்எல்ஏ வரும் கேக்குறேன். அதுல எங்க லாண்டரிங் வருதுன்னு கேக்குறேன். இப்ப ஒரு நாம சரக்கு வாங்குற சமயத்துல 10 ரூபா கடையில் இருக்கிறவர் அதிகமா வாங்குறாரு, இல்லைன்னா 25 ரூபா அதிகமா வாங்குறாரு. இதுல எங்க லாண்டரிங் வருதுன்னு கேக்குறேன். எங்க எப்படி காசை செலவை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கிட்னாப்பிங், கொள்ளை, அதே மாதிரி நார்கோட்டிக்ஸ் ட்ரேட்ல இருக்கவரா டாஸ்மாக்ல மேனேஜரா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். இதோட ஒரு அபத்தமே கிடையாதுங்க. இடி என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் ஆப்புடைய கேஸ்ல பார்த்தாலும் சரி, ஜேஎம்எம் கேஸ்ல பார்த்தாலும் சரி, இந்த கட்சிகளை முடக்கி இருக்கிறது. எப்ப முடக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான லோக்சபா தேர்தலுக்கு முன்னால ஆப் டெல்லியில் இருக்கின்ற அனைத்து சீட்டுகளையும் தோற்கடிக்கப்படுகிறது. ஜேஎம்எம்க்கு ஏறத்தாழ அதே நேரம் தான். சத்தீஸ்கர்ல முதல் முறையாக 15 வருஷத்துக்கு பிறகு முதல் முறையாக 2018 காங்கிரஸ் ஆட்சி மறுபடியும் வருகிறது. அதன் பிறகுதான் பூபேஷ் பகேலுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அதன் பிறகு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஆட்சி மாறுகிறது. அந்த ஆட்சியில் மறுபடியும் பிஜேபி வருகிறது. இன்னைக்கு மறுபடியும் துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள்.